நான் வந்து உயர்வுக்கு படி மூலமா வந்து இப்ப புதுமை பெண் ஸ்கீம் வாங்கி பயன்பெற்று மாதம் 1000 ரூபாய் வரும். பஸ் பேரு, அதுக்கப்புறம் காலேஜ்ல ஏதாவது திங்ஸ் வாங்குறது, செமஸ்டர் ஃபீஸ், டைப்பிங் படிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே பயன்படுச்சு. வீட்டு சூழ்நிலையால படிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு வருஷம் வீட்டுல இருந்தேன். 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் போல 1 இயர் பிரேக் எடுத்தேன் மேம். அந்த 1 இயர் வீட்டுல தான் இருந்தேன். இப்போ அம்மா கூட மாடு மேய்க்க போவேன், அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண, புல்ல அறுத்துட்டு வருவான், அந்த மாதிரி அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், வெளியில யார்த்தையுமே பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் யார்த்தையுமே பேச மாட்டேன். ஏன்னா அவங்களும் காலேஜ் போயிட்டு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து இந்த டே மிஸ் பண்ணிட்டோம், இனி நமக்கு அது கிடைக்காதோ அப்படிலாம் இருக்கும். அதனால நான் போகல, வெளியிலே வர மாட்டேன் வீட்டை விட்டு. ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும் வீட்டுக்குள்ளே. பியூர் சயின்ஸ்ல வந்து 12th 510 மார்க் எடுத்தேன். மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்க இவ்வளவு மார்க் எடுத்துட்டு நீங்க பிள்ளைய வீட்டுல வச்சிருக்கீங்க, இப்ப நிறைய ஸ்கீம்லாம் இருக்கு, நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் உயர்வுக்கு படி மூலமா உங்க பொண்ணுக்கு நேம் குடுக்கறோம், தென்காசியில நடக்கு அப்படின்னு சொல்லி நேம் குடுத்துட்டாங்க. எங்க அம்மா காலேஜ் ஃபீஸ் எல்லாம் என்னால கட்ட முடியாது, வேண்டாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் மேம் சொன்னாங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், உங்களோட டிசி மார்க் எல்லாத்தையும் மட்டும் குடுத்துட்டு போங்க, புதுமை பெண் ஸ்கீம் இருக்கு, நீங்க அது மூலமா படிச்சுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் போய் காலேஜ்ல அட்மிஷன் போட்டேன். அங்க எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து புதுமை பெண் ஸ்கீம் வாங்கி படிச்சிட்டு இருக்கேன். இப்போ வீட்டுல வந்து சவுத்துல என்னோட நேம் எழுதி பின்னாடி BA, BL, BA, LLB இப்படி எழுதுவேன். அப்புறம் நோட்ல வீட்டுல எல்லா இடத்துலயுமே டிராயிங் வரைஞ்சிருப்பேன், தராசு டிராயிங் வரைஞ்சிருப்பேன். யார் கேட்டாலும் லாயர் தான் அப்படி சொல்லுவேன். புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அனைவருக்கும் உயர்தர கல்வி, கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.